அண்ட் கண்டிப்பாக டு மெயின்டைன் குட் மென்டல் ஹெல்த் ஸ்லீப் ரொம்ப ரிக்வயர்டு. இது நாங்கள் இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டாக ஒருத்தர் வரும்போது நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸே டாக்டர் ரொம்ப அதிகமாக தூங்குறாங்க போன்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஏன்னா ஸ்லீப் வந்து பேங்க் மாதிரி. பேங்க்கில் நம்ம பணம் வாங்கிட்டே இருந்தால் எப்போது தடவை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் இல்லையா. ஸ்லீப் டிப்ரைவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்லீப் டெட், ஒரு கடன். அதை நம்ம திருப்பி பே பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க சார், இப்போது ஒரு பிஸி வீக்கு, நிறைய லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு வீக்கெண்டில் போய் அடிச்சு போட்ட மாதிரியே தூங்குவோம் இல்லையா. தட் இஸ் த பாடி பேயிங் பேக் த ஸ்லீப் டெட். ஓகே, ஸோ ஸ்லீப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இப்போ டிமென்ஷியா ரிசர்ச்சில் கூட என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நிறைய அடல்ட் லைஃப்பில் ஸ்லீப் டெப்ரிவேஷன் இருக்கிறவங்களுக்கு டிமென்ஷியா வரத்துக்கு வாய்ப்பு அதிகம், மறதி நோய் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி பல நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசார்டர் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கும் வந்து ஸ்லீப்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ அண்ட் டெஃபினெட்லி டிப்ரெஷனுக்கு ஸ்லீப் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் குட் ஸ்லீப் இஸ் குட் ஃபார் ப்ரிவென்டிவ் ஹெல்த். பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அது நம்மளை இட் லுக்ஸ் ஆஃப்டர்.